ஹலோ ஆல். இந்த ப்ராப்ளம் பாஸ் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. இந்த ப்ராப்ளம்ல நம்ம பண்ற மிகப்பெரிய காமன் மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்போசிட்ல போறதுனால நம்ம டைரக்டா ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட்ல நம்ம மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ்ன்னு போட்டு ஆன்சர் போட்டுருவோம். கண்டிப்பா அப்படி போட்டோம்னா ஆன்சர் 11 வரும். சந்தோஷத்துல பயங்கரமா டிக் பண்ணிடுவோம். சொல்லப்போனா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நானும் அப்படிதான் பண்ணேன். பண்ணக்கூடாது, கண்டிப்பா அப்படி கிடையாது. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தாதான் உங்களால இதை போட முடியும். வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் பை வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெஸ்டிடியூஷனோட ஃபார்முலா. கண்டிப்பா வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் பை வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச். சின்ன ப்ராப்ளம் தான், ஆனா என்ன தப்பு பண்ண வைக்கிற எல்லா ப்ராப்ளமுமே என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் மாஸ்டர் ப்ராப்ளம் தான். ஸோ இங்க எலாஸ்டிக் கொலிஷன் 1 செப்பரேஷன் அப்படின்னா இந்த பால் இங்க போய் அடிச்சுட்டு இப்படி ரைட் டைரக்ஷன்ல போறாங்க, ரைட் சைடு போறாங்க, அவங்க தான் ஃபாஸ்டா போகணும், அப்பதான் செப்பரேட் ஆகுறாங்க. இப்போ நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை பயங்கரமான பிசிக்ஸ் ஃபீல் இருக்கு. வி மைனஸ் இவங்க மாறவே இல்லை, அவங்க ஃபைவ்லே தான் வராங்க. அப்ரோச் எப்படி ரெண்டும் ஆப்போசிட்ல வருது, அப்போ அப்ரோச்சுங்கும் போது v plus u, that is v minus of minus u னு வரும். minus of v minus of minus u. பியூட்டி இல்ல? அப்போ 5 plus 3 என்ன வரும்? 8. அப்போ 8 is equal to v minus 5, v is equal to 13 meter per second. இந்த ஆன்சர்ல மட்டும் இல்ல, அதோட சைன்லயும் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கோர் பிசிக்ஸ் இருக்கு. இடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ரைட் சைட்ல தான் போறாங்க, அதனால அந்த 13 மீட்டர் பர் செகண்ட் வரும். இப்போ செகண்ட் கேஸ் எடுத்துக்கலாம். இவங்க யாரு? 3 மீட்டர் பர் செகண்ட், ரைட் சைட்ல போறது 13 மீட்டர் பர் செகண்ட். வெலாசிட்டி ரெஸ்டிடியூஷன் என்ன? இப்போ செப்பரேட் அடிச்சுட்டு இந்த டைரக்ஷன்ல தான் வர போறாங்க, அப்போ மைனஸ் வின்னு போடுறேன். இவங்க நெகட்டிவ்ல தான் வராங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் இது ஆக்சுவலா. ஸோ ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன்ல தான் போறாங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்க இவங்க இந்த இடிச்சுட்டு இந்த பால் வந்தா தான் செப்பரேட்டா ஆக முடியும், கரெக்டா? அப்போ நீங்க அதை வீனே போட்டுக்கோங்க, மைனஸ் யூ. கிளியர்? ஸோ இந்த வி தெரியாது, பட் யூ தெரியுமே. வால் வரது என்ன? வால் வரது 3. ஓகேவா? பை இது ரெண்டும் அப்ரோச் இல்லை, அப்ரோச் என்ன ஆகும்? 16 ஆகும். எலாஸ்டிக் கொலிஷன் 1. அப்போ 1 is equal to v minus 3 by 16. வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல நீங்க செப்பரேட் ஆகிறத போய் மைனஸ் ஆஃப் மைனஸ்ன்னு போட்டுறக்கூடாது, அது பயங்கர தப்பு. ஆக்சுவலா இந்த இடத்துல தப்பு வந்துடும், பட் அலர்ட்டா இருக்கணும். அப்போ 16 is equal to v minus 3, v is equal to 19 meter per second. 19 meter per second. ஆக்சுவலா இடிச்சுட்டு இந்த பால் இப்படிதான் வரப்போகுது. இங்க ஒரு மைனஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் மைனஸ் 19ல தான் வரும். ஆனா அங்க மைனஸ் டைரக்ஷன்ல எடுத்துக்கிட்டு மைனஸ் ஆஃப் இதையும் மைனஸ்ன்னு போட்டீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு தப்பா வந்துடும். இதுல ஒரு ட்ராப் இருக்கு. ஆக்சுவலா ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன்ல எடுக்கிறீங்க. இதை நீங்க மைனஸ்ன்னு எடுத்தீங்கன்னா, நல்ல வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க, இதை நீங்க மைனஸ்ன்னு எடுத்தீங்கன்னா இதை நீங்க சேம் டைரக்ஷன் அசியூம் பண்ணும்போது v minus 3னே போட்டுக்கலாம். செப்பரேஷன் அங்க நீங்க டைரக்ஷனை அசியூம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, கண்டிப்பா கிடையாது, ஷுவரா கிடையாது. கிளியர்? கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.